உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இதை மாற்றுங்கள் என்ற ஒரு வீடியோ ஒரு 5000 பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பார்த்தவர்கள் பயனடைந்தாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய கடந்த கர்ம சனி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக, செயல் ரீதியாக, இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக காரியங்களை ஆற்றுவது சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள், ஏமாற்றங்கள், இது எல்லாமே நீங்கள் சந்திச்சதை நிறைய பேர் இதில் கமெண்ட்ஸ் எழுதலைனாலும் அப்பாயின்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நிறைய பேர் பார்த்தீங்க. பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக நீங்கள் சொன்னது நான் சொன்னது பூரா சரியாக இருந்தது அப்படின்னு, தொழில் மாற்றம் வரும், நீங்கள் இப்போ தான் சார் மாற்றினேன் அப்படிங்கிறாங்க. 10ல் சனி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய அந்த திசாபுத்திகள் கெட்டவர்களுக்கு வேலை, தொழில், வேலையில் மாற்றங்கள் இது கடந்த 2.5 ஆண்டுகள், அதாவது இந்த தேதி வரைக்கும் நடக்கும். 29/3/2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகுது. உங்களுக்கு தான் 11ஆம் இடத்துல வருது. அப்போ 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அதை நீங்கள் எளிதில் கடந்து செல்வதாக இல்லாமல் கடந்த 2.5 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை எல்லாம் திரும்பி பார்த்து சீர்தூக்கி பார்த்து எங்கு தவறு நடந்தது, எங்கே அலட்சியமாக விட்டோம். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக 6000 பேர் உள்ளே வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த 6000 சப்ஸ்கிரைபர்களும் நீங்கள் வந்துட்டு பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பாருங்கள். அதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இப்போ புதிய நேயர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நீங்கள் உங்கள் ராசி சம்மந்தப்பட்ட ரிஷப லக்கணம் அல்லது ரிஷப ராசி சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் அதில் 30க்கு மேற்பட்ட வீடியோ இருக்கும். இந்த செல்ஃபோன் நம்பருக்கு சென்மி பிடிஎஃப் ரிஷபம்னு போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் நான் பார்த்த உடனே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். அதையெல்லாம் பாருங்கள். நம்மால் முடிந்ததை கற்றபின் கற்பிப்போம் என்பது என்னுடைய ஒரு தாத்பரியம். அதில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து விட்டால் இதை எளிதாக மாற்றி விடலாம். இதை மாற்றுங்கள் ரிஷபம். அந்த வீடியோனுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஆன்சர், கேள்வி பதில். ஆக கேள்வி பதில்கள் இது குறைவாகவே நீங்கள் கேட்டிருந்ததுனாலையும் என்னால் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் விளக்கமாக பதில் சொல்ல முடியும். வீரமணி கண்டன் சார், ப்ளீஸ் டோல்ட் ஏஜ் வைஸ் எஸ்பெஷலி சைல்டு. ரைட், குழந்தையிலேருந்து தான் நான் வந்து இந்த பயிற்சி வீடியோலாம் பேசியிருப்பேன். டிரான்சிட் 11ஆம் இடத்துக்கு சனி வருவதால் நீங்கள் சிறுவர்கள், சிறுமிகள், அதே பள்ளி மாணவிகள் உங்களெல்லாம் இதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கன்னு ஆரம்பித்து உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் மேன் வரைக்கும், அவங்களுக்கு எபோவ் 60 சீனியர் சிட்டிசன் வரைக்கும் மிக அற்புதமான வீடியோக்கள். அடுத்த வாரம் அந்த லாப சனி என்னதான் செய்யும் அப்படிங்கிற வீடியோவில் பார்ப்போம். ஐயா வணக்கம். 13/3/81 நீங்கள் சொல்வதெல்லாம் கரெக்ட். நான் ரிஷபராசி, மிருகசீரிடம் நட்சத்திரம், மீன லக்கணம், சனி திசைன்னு போட்டிருக்காரு. உமாதேவி, வாழ்த்துக்கள். ஆக இவங்க பார்த்தீங்கன்னா, ஐயா நான் 1951ஆம் ஆண்டு ஸ்ரீ ஜெயந்தி அன்று ரோகிணியில் பிறந்தவன். வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் அனுபவித்தவன். நிறைய உடல் காயங்களுடன் குடும்ப உறுப்பினரால் எனது ஒரு கண் பார்வையும் பறிபோனது. பலவிதமான உடல் உபாதைகளுடன் மன வேதனையுடன் வாழ்ந்து வருகிறேன். இன்னும் எத்தனை காலம் என்னுடைய வாழ்வு இப்படியே செல்லும் என்பதை தெரிவிக்கவும். நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிறந்த ஊர் எல்லாமே கிட்டத்தட்ட சுதா கண்ணன் அவர்கள் என்னுடைய இந்த செல்ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, சரிங்களா? உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு எஞ்சிய காலங்கள் எப்போதுமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த மலேசிய தமிழர்கள்லாம் ஜாதகம் பார்க்கும்போது, ஐயா கொஞ்சம் பாஸ்ட்லாம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அப்போ தான் அதெல்லாம் எடுத்துக்க முடியும். பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, சம்பவம் நடந்தது. ஆக அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரியன்ட் இருக்கும். ஆனால் வருங்காலம் என்பதை நான் உங்களுக்கு இது இப்படி இருக்கு, இந்த வழியில் போங்க, இது வரைக்கும் வழி தெரியாமல் வந்துட்டீங்க, என்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு வழிகாட்டி ஒன்று கையில் கொடுக்குறேன், ஜிபிஎஸ். அதை பிடிச்சிக்கிட்டு ஜொகூர்லேருந்து பினாங் வரைக்கும் எப்படி போகணும், போயிட்டே இருக்க வேண்டியதானே. நான் எப்படி ஜொகூருக்கு வந்தேன், ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்கக்கூடாது, சரிங்களா? ரைட், வருங்காலம் முக்கியம். தேங்க்ஸ் வேணு அவர்கள். அப்புறம்
அறிவு அவர்கள் மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது. நன்றி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது ஒரு நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்க வேண்டும், சரிங்களா? பயன்படாமல் இருக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சி யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு அது புரியும். தேவையில்லாதவர்கள் இந்த நிகழ்ச்சி வேஸ்ட்டும்பாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்னால் முடிஞ்ச வரை 4 பேருக்கு நல்லது செஞ்சால் போதும். அந்த 4 பேர் தான் கடைசியில் நம்மளை தூக்கிட்டு போவாங்க. புரியுதா இல்லையா? அந்த 4 பேர் அப்படிங்க 4 பேருக்கு நன்றி. அது மாதிரி அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய வீடியோக்கள் பயனுள்ளதாக வரும். செல்வன் மிகவும் நன்று. விஜயராணி அவர்கள் நன்றிகள் போட்டிருக்காங்க. அடுத்தது, ஐயா வணக்கம், நான் ரிஷபம், மீனலக்கணம், நடப்பு திசை சனி திசை, சுக்கிர புத்தி. அதாங்க, சனி உங்களுக்கு லாபம் அதாவது நஷ்டம் ரெண்டுமே சேர்த்து கொடுக்கும். எங்கே இருந்து திசை நடக்குது, என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். மீன லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் கெட்டிருந்தா நன்மை, இல்லை என்றால் அது சார்ந்த விஷயங்களை ரைஸ் பண்ணி விட்டுணும். தேவையில்லாத வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள் ஏற்படும். ஜாதகத்தை பாருங்க தெளிவா. நாராயணசாமி அவர்கள் மிக சரியாக சொன்னீர்கள். நேர்மையாக இருந்தால் என்னவெல்லாம் பட்டு அவஸ்தைப்பட வேண்டுமோ அத்தனையும் பட்டாகிவிட்டது. சில அறிவற்ற மூடர்களிடமும் சோதனைகளை சந்தித்தேன். போதாக்குறைக்கு சனி திசை சனி புத்தி வேறு. என்ன லக்கணம்னு போடல. அதாவதுங்க, ஏன் இந்த நிலைப்பாடுகள்? 10ஆம் பாவகம் என்பது ஜீவனஸ்தானம். ஒரு மனிதனுடைய ராசிக்கு தற்காலிகமாக 10ஆம் இடத்தில் கோச்சார கிரகங்கள் வரும்பொழுது அதில் குரு, ராகு, கேது, சனி இதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்கிறோம். சூரியன் மாதம் வரும் 10ஆம் இடத்திற்கு. சுக்கிரன் 1.5 மாதம், 2.5 மாதம், செவ்வாய் 4 மாதம் வரைக்கும். இதெல்லாம் மாறி மாறி வரும். அதெல்லாம் யாருக்கு பயன்படும்? ஒரு தொழில் அதிபர்கள், அது போக ரொம்ப அட்வான்ஸாக எதிர்பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க, சுக்கிர பயிற்சிக்கு போடுங்க, புதன் பயிற்சிக்கு போடுங்க அப்படின்லாம். பட் இதில் 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஏற்பட்ட பல அனுபவங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு 11ஆம் இடத்துக்கு சனி உங்கள் ராசிக்கு 11இல் வரப்போகிறார். இது சார்ந்த வீடியோ தயாராகி கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடந்த 2.5 வருஷம் உப்பு விற்க போகும் பொழுது மழை வந்த கதையும், மாவு விற்க போகும் பொழுது காற்றடித்த காலமும் போய் இனி சரியான இலக்கை தேர்ந்தெடுத்து கொண்டு சரியாக எப்படி காய் நகர்த்தி நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்பதை அடுத்தது சனி பயிற்சி பலன்கள் வீடியோவில் விரைவில் பார்க்க இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.